அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிள்ளை சிறு விண்ணப்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் முதல் பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாய் உடன் அணைப்பாள். தாய் அடித்தால் பிடித்ததொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கும் பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். அம்மை அப்பா இனி ஆற்றேன். அருமையான பாடல். இதுக்கு இந்த பாடலுக்கு விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த தலைப்புக்கான விளக்கம் பார்ப்போம். பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது பிள்ளை பருவத்தில் உள்ளத்தில் எழும் விருப்புக்கள் சிலவற்றை எடுத்து கூறி இறைவனிடம் விண்ணப்பிக்கிறது. சரி, அதாவது செய்த குற்றங்களினால் ஏற்படும் துன்பத்திற்கு ஆற்றாது அருள் செய்க என இறைவனிடம் விண்ணப்பித்தல். ஏன்னா அந்த பிள்ளை பருவத்தில் அந்த அறியாமல் செய்த அந்த குற்றங்களாகவும் இருக்கலாம், அறிந்து செய்த குற்றங்களாகவும் இருக்கலாம். அதை ஃபுல்லாக இறைவன்கிட்ட எடுத்து சொல்லி, நான் இப்படிலாம் இருக்கிறேன், எனக்கு இந்த குற்றங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுக்காமல், அதாவது குற்றம் செய்வது எனக்கு இயல்பு, அதை குணமாக கொள்வது உனக்கு இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லி இறைவனிடம் வேண்டி அந்த குற்றங்களெல்லாம் நிவர்த்தி செய்தால் தான் நம்ம மேல்நிலைக்கு ஏற முடியும். அதனால தான் நம்மளுடைய முதல்ல தன்னை அறிதல்னா நம்மளுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனை, நம்ம கடவுள் எப்படி இருக்கார், நம்ம எப்படி இருக்கிறோம், இதைத்தான் ஒரு விசாரம்னு சொல்கிறாங்க. நம்ம அனுதினமும் நம்ம பண்ணிகிட்டே வரணும். கடவுள் எப்படிலாம் இருக்கார், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய சிறுமைகளையும் கடவுளுடைய பெருமைகளையும் இடைவிடாது விசாரம் பண்ணணும். அது மாதிரி தான் இந்த பாடல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ இந்த பாடலுக்கு விளக்கம் பார்ப்போம். அம்மையும் அப்பனுமான பெருமானே, வளர்ச்சியால் உடல் தடித்த மகன் செய்த தவறு கண்டு தந்தை அவனை அடிப்பானாயின் உடனே தாய் அவ்விடம் சென்று தடுத்து தன் மகனை அணைத்து கொள்வாள். தாய் அடிப்பாளாயின் தன் கையில் பற்றி பிடித்து கொண்டு தந்தை தன்னோடு அணைத்து கொள்வான். திரு அம்பலத்தில் திருக்கூத்தாடும் பெருமானே, இவ்வுலகில் எனக்கு நூல்கள் உரைத்த தந்தையும் தாயும் நீ ஆதலால் இதுவரை உலகியல் துன்பங்களால் என்னை வருத்தியது போதும். இனி உனது அருளால் என்னை ஆதரிக்க வேண்டும். இனிமேல் இத்துன்பத்தை பொறுக்க மாட்டேன் அப்படின்னு அருமையாக இந்த பாடலை படிக்கும்போதே நம்மளுடைய பாரம் எல்லாமே குறைஞ்சிரும். ஏன்னா அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது எனக்கு தாயும் தந்தையும் நீ தான் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம இப்போ எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம இப்போ இந்த உலகியலில் நம்மளுக்கு தாய் தந்தை இருக்காங்க, இவங்கள தான் நான் தாய் தந்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, நீ தான் அப்பனும் அம்மையுமா இருக்கிறது நீ தான் சொல்லி அவரை தான் சொல்கிறாங்க. அவர் கையெழுத்து போடும்போது கூட பாருங்கள், அவருடைய கையெழுத்து பிரதி இந்த உரைநடையிலேயே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவரே எப்போ எழுதும் போதும் சிதம்பரம் ராமலிங்கம் தான் கையெழுத்து போடுறாங்க. அவருடைய அப்பா ராமையா பிள்ளை. ராமையா பிள்ளை ராமலிங்கம்னு அவர் எங்கேயுமே போடலை, சிதம்பரம் ராமலிங்கம் தான் கையெழுத்து போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் என்ன இந்த உரைநடையில் சொல்கிறாங்க, விண்ணப்பத்தில் பெரு விண்ணப்பத்தில் சொல்கிறாங்க, இங்கே உள்ள இப்போ இந்த பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய அம்மா அப்பா இதெல்லாம் கடவுள்னால உபசாரத்தால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம படிக்க போகிறேன். இப்போ அந்த பெருவிண்ணப்பத்தை தான் இப்போ படித்து விளக்க போகிறோம். நம்ம எப்படி இந்த ஒரு இது வச்சுருக்கணும். அதாவது தாய் தந்தை அப்படின்னும் போதே நம்ம அந்த
அருட்பெரும் ஜோதி அந்த இறைவனை தான் நம்ம வந்து நினைக்கணும். இங்கே உள்ளவங்க வந்து உபசாரத்தால் கொடுக்கப்பட்டது. நம்ம வந்து இந்த பிண்டம் வருவதற்காக கடவுளினால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறணும். வள்ளல் பெருமான் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் சிதம்பரம் ராமலிங்கம் தான் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. சரி, இந்த விளக்கத்தோட இந்த பாடலில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து தாயும் தந்தையுமா நீ தான் இருக்கிற. அப்படி இருக்கும்போது இந்த உலகில் நான் படும் துன்பங்கள் அதை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கியே, அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி உனது அருளை கொடுத்து என்னை மேல்நிலைக்கு ஏற்று அப்படின்னு அந்த பாடலை பாடியிருக்காங்க. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்மளுடைய தாயும் தந்தையுமாக இருப்பவன் அந்த இறைவன் தான். ஏற்கனவே அருட்பெரும் ஜோதி பாடலை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த இறைவன் தான் நம்மளுக்கு தாயும் தந்தையுமானவன் அந்த இறைவன் தான். சரி, அதுக்கு உரைநடைய பகுதியில் அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம். இயற்கை உண்மை நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவா அனுபவ வெளியில் இயற்கை விளக்க நிறைவாகி விளங்கிய அருட்பெரும் ஜோதி சொரூபராய் இயற்கை இன்ப நிறைவாகி ஓங்கிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்கையை எல்லா உயிர்களும் இன்பமடைதற் பொருட்டு திருவுலக் கருணையால் செய்தருளுகின்ற சர்வ வல்லவராகிய தனித்தலைமை கடவுள் ஒருவரே. அறிவென்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியேனுக்குள் உள் ஒளியாக இருந்து அப்பாசாந்த காரணத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்புடம்புகளிலும் உயர் உடைத்தாகிய ஆறு அறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்கச் செய்து தேவரீர் அது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று சொல்வேன். அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அறிவென்பது ஓர் சிறிதும் தோற்றாத அஞ்ஞானம் என்னும் பெரிய பாசாந்தகாரத்தில் நெடுங்காலம் சிற்றணு பசுவாகி அருகி கிடந்த அடியனுக்குள். அதாவது பல பிறவிகளும் எடுத்து உழண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த உயர் பிறப்பாகி இந்த மனித உடம்புக்குள்ள உள்ளொளியாக இருந்து அப்பாசாந்த காரணத்தினின்றும் எடுத்து எல்லா பிறப்பு உடம்புகளிலும் உயர் உடைத்தாகிய ஆறு அறிவுள்ள இம்மனித பிறப்புடம்பில் என்னை விடுத்து சிறிது அறிவு விளங்கச் செய்த தேவரீர் அது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன். பாருங்கள், இங்கேருந்து தெரிஞ்சிருச்சா, கடவுள் தான் வந்து நம்மளை வந்து எடுத்து இந்த மனித பிறப்பில் வந்து வைக்கிறாங்க. நம்ம இந்த மனித பிறக்குமாறு செய்வது அந்த இறைவன். இதனால தான் அவர் வந்து கடவுளை தான் தாயும் தந்தைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபசாரத்தால் பெற்ற தந்தையன்பான் ஒருவனது சுக்கில துளியின் கண் என்னை ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருட்டித்து அருளினீர். இங்கே வந்து உபசாரம் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் கொடுத்த கௌரவம் மற்றும் அங்கீகாரம். அதாவது உபசாரத்தால் பெற்ற தந்தை என்பால்னா அந்த கடவுளினால் கொடுத்த அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லணும். அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த கௌரவம் நம்மளை வந்து பல பிறவிகளையும் நம்ம உழண்டுக்கிட்டு இருக்க நம்மளை வந்து இவனுக்கு போதும், ரொம்ப உழண்டுட்டான், இவனுக்கு வந்து அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம மேலே ஏற்றணும்னு சொல்லி கடவுள்னால இந்த ஆறு அறிவுள்ள மனித பிறப்பி கொடுக்கப்படுது. அதுக்காக கடவுள் வந்து ஒரு 2 ஆண் பெண் வேணும். அதுக்காக ஒரு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உபசாரத்தால் பெற்ற தந்தையன்பான் ஒருவனது சுக்கில துளியின் கண் என்னை ஓர். அப்போ அந்த கடவுள் அந்த ஒரு அப்பா ஒருத்தர் தேவைப்படுது. அவருடைய அந்த சுக்கில துணியின் கண் அந்த சுக்கிலத்தில் போய் அவர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சுக்கில துணியின் கண் ஓர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும். பகுதி பேரணுவாக அந்த சுக்கிலத்தில் வந்து உள்ளே வர்றாங்க. அது மூலியமாக நம்ம உள்ளே வர்றோம். கடவுள் தான் அங்கே உள்ளே செலுத்துகிறாங்க. எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருட்டித்தார்கள்.
அந்த அணு தான் அப்படியே உருவாகி சிருஷ்டியாக மாறி நம்ம வெளியே வர்றோம். இப்படி சொன்னவங்க அடுத்து பாருங்கள், எல்லாமுடைய இயற்கை விளக்கமுடைய கடவுளே, தாய் கருப்பையில் சோனித திரளில் சேர்த்து என்னை ஓர் பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பூத பேரணு உருவை சிருட்டித்து அருளினீர். இங்கே தாயை சொல்கிறாங்க. தாயுடைய அந்த ஸ்ரோனித திரளில் சேர்த்து என்னை ஓர் பூத பேரணு உருவில் பெருகி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்கு உள்ளொளியாக இருந்து அப்பூத பேரணு உருவை சிருட்டித்து அருளினீர். இங்கே இந்த பூத பேரணு உரு அப்படின்றதான் இதான் இந்த உயிர் எடுத்த உடல். இந்த உயிர் எடுத்த உடலை தான் இந்த பூத பேரணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்படி சொன்னவங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருப்பைக்குள்ளே நம்ம பலவிதமான இன்னல்களை எல்லாம் அனுபவித்து தான் இங்கே வெளியே வர்றோம். அவ்வளவு சுலபமாக இந்த நம்மளுடைய பிறப்பு இல்லை அப்படின்றத அடுத்து சொல்கிறாங்க. அடியேன் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்த காலத்து இரும்பிற் பெரிதும் கடினமுடையதாய் இருட்குகையில் பெரிதும் இருளுடையதாய் மிகவும் சிற்றளவுடையதாய் அசுத்த முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி களைத்த போதெல்லாம் அங்கனம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசுவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்தருளினீர். இப்போ அவர் தான் அந்த அமுதக்காற்றை உள்ளே அனுப்பி நம்ம படுற அந்த அவஸ்தைகள், கருப்பையில் நம்ம பட்ட அந்த அவஸ்தைகள் எல்லாம் நீக்கி நம்மளை சிருஷ்டி பண்ணி வெளியே கொண்டு வராங்க. அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்து பசியினால் பரிதவித்து மூர்ச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூர்ச்சை தெளிவித்து அருளினீர். அன்றையும் தாய் கருப்பையில் பிண்ட வடிவில் கிடந்து பேய் வெருட்டாலும் பேரிருட்டாலும் பயந்த போதெல்லாம் நாத ஒளியால் பேய் வெருட்டையும் விந்து விளக்கத்தால் பேரிருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர். அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தி பெருங்காற்று பேரோசை பெருவெள்ளம் பெரும்புழு முதலிய உருபாத துரிசுகள் அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விலக்கி அருளினீர். அன்றியும் உலகினிடத்தே பிறந்து அனுபவிப்பதற்கு உரிய சுப அனுபவ பெருக்கம் ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்து அருளினீர். அன்றியும் சோனித காற்றின் அடிபடல் யோனி நெருக்குண்ணல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட ஒட்டாமல் காத்து இவ்வுலகத்தினிடத்தே தோற்றுவித்து அருளினீர். இங்கனம் புரிந்த தேவரீர் அது திருவருட்பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன், எவ்வாறு கருதுவேன், என்னென்று துதிப்பேன். பார்த்தீங்களா, நம்ம அந்த கருப்பையில் நம்ம இப்போ சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஒவ்வொரு பிறப்பும் எவ்வளவு சிரமங்களில் இருந்து வெளியே வருது பாருங்கள். அப்போ இது எல்லாம் காத்து அந்த ரட்சித்து கடவுள் தான் அந்த அமுத காற்றையெல்லாம் கொடுத்து உள்ளே நம்ம அந்த இறந்து விடாமல் நம்ம இப்போ வெளியே இப்போ ஜனித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அது கடவுளுடைய பெரும் கருணை. அதனால தான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு இறைவனை சொல்கிறாங்க. நம்ம இங்கே இப்போ உள்ள நம்ம அப்பா அம்மா பயாலஜிக்கல் ஃபாதர், ஆனால் இவங்களெல்லாம் கடவுளின் உபசாரத்தால் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. இந்த பாடல் வரிகள்லையும் அதான் சொல்கிறாங்க. நீயே எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கும்போது நான் இங்கே துன்பப்பட விடலாமா? நான் பட்ட துன்பமெல்லாம் போதும், உனது அருளை கொடு அப்படின்னு அந்த பாடல் மூலமாக கேட்குறாங்க. இப்போ இப்படி சொன்னவங்க இது எங்கேருந்து அவங்க ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்கன்னா, மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் போற்றி திருவகவல்லையும் இதே மாதிரி ஒரு தாய் அந்த 10 மாதமும் படுற அவஸ்தையை ஒரு பாடலில் பாடியிருக்காங்க. அதுவும் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. இவர் சொன்ன இந்த விரித்து சொன்னதை அவர் ஒவ்வொரு வரியிலையும் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் என்னென்ன அவஸ்தைகள்ன்றது சொல்கிறாங்க பாருங்கள். மானிட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும்
ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊறு அலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ் புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வரு தரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகாரத துயரிடை பிழைத்தும் அப்படின்னு அருமையாக ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன கஷ்டங்கள் வந்தது, அதில் எப்படி நான் பிழைத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்கவாசக பெருமானும் திருவாசகத்தில் பாடியிருக்காங்க. அதையும் இங்கே ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். சரி, இப்படிலாம் சொன்னவங்க ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம பட்ட சிரமங்கள் எல்லாம் அந்த கடவுள் தான் காப்பாற்றுறான் அப்படின்றத அதையும் தெளிவாக சொல்கிறாங்க. குமார பருவம், வாலிப பருவம், ஒவ்வொன்றிலையும் நம்மளை கஷ்டங்கள் இருந்தெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு வரான்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக இங்கே இந்த பெருவிண்ணப்பத்தில் கொடுத்துருக்குறாங்க. சமயம் கிடைக்கும்போது நீங்கள் இதை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த கடவுள் தாயாகி தந்தையுமாய் நம்மளை தாங்குகின்றான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி சொன்னவங்க இந்த கடைசியில் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் என்னைய காப்பாற்றி இனி துன்பம் இல்லாமல் உனது அருளை கொடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த முடிவாக இந்த பெருவிண்ணப்பம் முடியும் போது 3 விதமான அந்த நம்மளுக்கு வேண்டிய அந்த 3 விதமான செயல்பாடுகளை கேட்குறாங்க. அது 3 விதமான செயல்பாட்டுக்கு வரும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும், இந்த துன்பங்கள்லாம் நீங்கி அவர் சொல்லக்கூடிய இந்த அருள்னால் என்ன, அது என்னென்ன மாதிரி அருள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதை இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உலகியற்கண் பொன் விசைய இச்சை, பெண் விசைய இச்சை, மண் விசைய இச்சை முதலிய எவ்விசைய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையும் பற்றுவிக்காமல் எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்னும் கருணை நன்முயற்சியை பெற்றுவித்து சுத்த சன்மார்க்க தனி நெறி ஒன்றையே பற்றுவித்து 3 சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகியலில் பொன் விசைய இச்சை, பெண் விசைய இச்சை, மண் விசைய இச்சை, இந்த இச்சையில் ஒரு அணுத்துணை கூட போகாமல் என்னை காப்பாற்றுன்றாங்க. 1, எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பமடைதல் வேண்டும் என்ற கருணை நன்முயற்சியை பெறணும். இது 2. 3வது சுத்த சன்மார்க்க இந்த தனி நெறியை மட்டும்தான் நான் பிடிச்சு அதில் பயணிக்கணும். இது 3. இது 3ஐ மட்டும் செஞ்சால் இனிமேல் பாருங்கள் கடவுளுடைய அருள் எதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் எனும் சாகா கலா அனுபவ தேகங்களும் தன் சுதந்திரத்தால் தத்துவங்கள் எல்லாவற்றையும் நடத்துகின்ற தனிப்பெரு வல்லபமும் கடவுள் ஒருவரே என்கின்ற உண்மை ஞானமும் கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி முதலிய எல்லா சித்திகளும் பெறுகின்ற அருட்பேரும் பெற்று வாழ்கின்ற பேரின்ப வாழ்வில் என்னை அடைவிப்பதற்கு திருவுளம் கொண்டு அருட்பெரும் ஜோதியராகிய நான் எவ்விதத்தும் அறிதற்கு அறிய உண்மை பேரறிவை அறிவித்தும் நான் எவ்விதத்தும் காண்பதற்கு அறிய உண்மை பெருங்காட்சிகளை காட்டுவித்தும் நான் எவ்விதத்தும் செய்தற்கு அறிய உண்மை பெரும் செயல்களை செய்வித்தும் நான் எவ்விதத்தும் அடைதற்கு அறிய உண்மை பெரு நன்மைகளை அடைவித்தும் நான் எவ்விதத்தும் அனுபவிப்பதற்கு அறிய உண்மை பேரனுபவங்களை அனுபவித்தும் எனது அகத்தினும் புறத்தினும் இடைவிடாது காத்தருளி எனது உள்ளத்திலிருந்து உயிரில் கலந்து பெருந்தயவால் திருநடம் செய்து அருளுகின்றீர். பாருங்கள், இத்தனை விதமான இந்த பாக்கியங்கள் எல்லாம் இதுதான் அவர் கேட்குறாங்க. இவ்வளவும் கிடைக்க போகிறோம். எப்போ கிடைக்க போகிறோம்? நம்ம மண் விசைய இச்சை, பொன் விசைய இச்சை, பெண் விசைய இச்சை எல்லா இச்சைகளையும் விட்டுறணும். அதே சமயத்தில் சுத சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்ல இந்த நெறியைத்தான் பிடிச்சு ஒழுகணும். அடுத்து என்ன சொல்லணும்? எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி, அதாவது எல்லா உயிர்களையும் பொதுமையில் நோக்கி எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் வேண்டும் என்ற இந்த கருணை நன்முயற்சியில் இருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் செஞ்சோம்னா நான் ஏற்கனவே படித்தது மாதிரி இத்தனை விதமான சித்தி இன்பங்கள் இது எல்லாம் கிடைக்கும்.
அப்படின்னு சொல்லி இந்த பெரு விண்ணப்பத்தில் அருமையாக பாடி சொல்லியிருக்காங்க. அருமையாக இந்த சமயம் கிடைக்கும்போது தயவுசெய்து இதை படித்து பாருங்கள். அருமையாக இருக்குது. இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடவுள் வந்து பெரும் கருணையினால தான் நம்மளை வந்து இந்த இடத்துக்கு மற்ற பிறவிகள்லேருந்து இங்கே எடுத்து ஒரு தாய் தந்தையின் மூலமாக அவங்க சுக்கில சுரோனியத்துக்குள்ள அந்த பகுதி பேரணுவாக, அந்த பூத பேரணுவாக உள்ளே வந்து செலுத்துகிறான். அதிலிருந்து தான் நம்ம சிருஷ்டி பண்ணி வெளியே வர்றோம். அதுக்கு இடையில உள்ள எல்லா தடைகளையும் அவன் தான் அமுத காற்றெல்லாம் உள்ளே கொடுத்து நம்மளை வந்து வாழ்வித்து வெளியே கொண்டு வந்து, அதுக்கப்புறமாவும் வாலிப பருவம், குமார பருவம், எல்லா பருவங்களிலும் நம்மளை வந்து இதுவரைக்கும் நம்ம உயிரோடு இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களோட இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுளுடைய கருணையினால தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதுன்ற அந்த எண்ணம் நம்ம எப்பயுமே இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே கடவுளை வந்து சரணாகதி ஆகணும். வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம்னு சொல்லி வாயார வாழ்த்தணும். வாழ்த்தி கடவுளை பாடி பணிந்து புகழணும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நினச்சி கருணை செய்யணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்ற அந்த உணர்வோடே இருக்கணும். இந்த வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்க நெறியை இடைவிடாமல் பின்பற்றணும். மண் விசை இச்சை, பொன் விசை இச்சை, பெண் விசை இச்சை, எல்லா இச்சைகளையும் விட்டுறணும் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கின்றேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 2வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.